அம்மா தெய்வமே பகவதியே. ஆனால் இந்த இந்த இத்தனை 30 பேர்த்துக்கு தண்டனை கொடுத்தேன் பார்த்தீங்களா இந்த தெய்வமே, எனக்கு ரொம்ப சந்தோஷங்க தெய்வமே. நான் பெண்களை கற்பழிச்சா இதுதான் தண்டனை தெய்வமே. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ சொட்டானிக்காத பகவதி, குளிர் பகவதி தெய்வமே. நீங்கள் நான் உண்மையும் சொல்கிறேன், இங்கே வாழணும், நல்லா இருக்கணும் தெய்வமே. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானே போட்டுரும். நான் நீங்கள் தான் நீதி தேவதை அம்மா தெய்வமே. உண்மையும் சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக தெய்வமே. எனக்கு இப்போ தான் மனம் குளிர்ந்துருக்கு புரியலையா தெய்வமே. அதான் இது இது தண்டனை இந்தியா ஃபுல்லாக நடக்கணும். இதை மாதிரி நான் 9 பேர்த்துக்கு 9 பேர்த்துக்கு ஒரு சிலருக்கு சாகு வரை தண்டனை, அது உண்மை. ஆனால் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம். சாகு வரை வீட்டில் அதாவது ஜெயிலில் இருக்கணும், அதான் தண்டனை, அது உண்மை. தூக்கு தண்டனை கொடுக்கவே தேவையில்லை. சாகு வரை அவன் நினச்சி பார்க்கணும். பெண்களை இப்படி பண்ணாதாக்கா இப்படி தப்பு நடக்கும், இப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்கள் இப்படி செய்யணும், பார்த்துக்கணும். ஆண்கள் நினச்சி பார்க்கணும் இந்த மாதிரி தண்டனை நடக்கணும். என்னோடய மனசார சொல்லுவேன். அங்கே பகவதி சொட்டானுக்கு பகவதியும் குளூர் பகவதியும் நீங்கள் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா தாயே, அந்த நீதியரசரை நீங்கள் தான் நீதி தேவதை. சத்தியமாக சொல்கிறேம்மா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இந்த மாதிரி தான் என்ன. ஆனால் இந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவை பெரிய வல்லரசன் ஆகிடும். அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெய்வமே. ஆனால் சந்தோஷமாக இருக்குது தெய்வமே. இது சொல்லப்போனாக்கா நான் லூசு பையன் கிறுக்கு பையங்கிறானுவோ. எந்த கட்சிக்காரும் பார்க்காம நீங்கள் பண்ணீங்க பார்த்தீங்களா, இதுதான் கெத்து. நீதி தேவதை, இதான் நீதி தேவதை. சும்மா கடைசியில் காசை வாங்கிட்டு நான் இது நீதி அரசருக்கு காசை வாங்கிட்டு அவனை வெளியே விடுறது, அவனுக்கு பெயில் கொடுக்கறது என்ன புரியுது எங்களுக்கு என்ன. ஆனால் நீங்கள் தான் நீதி தேவதை. உண்மை சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஹேண்ட்ஸ்அப். உங்களுக்கு சல்யூட் அடிக்கிறேன், சல்யூட், இந்தியன் சல்யூட் உங்களுக்கு அடிக்கிறேன் நீதி தேவதை. சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் பேரில் சொல்ல விரும்பலை. ஏன் தெரியுமா, பேர் சொன்ன தப்பாயிடும். உங்கள் தேவதை நீதி தேவதை அம்பாள், அதாவது பகவதி, குள்ளூர் பகவதி சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு நீங்கள் கெத்து நீங்கள் தெய்வமே. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெய்வமே. இதுதான் வேணும். இந்த தமிழ்நாட்டில் இது நடக்கப்படாது. நான் ஏதோ நினச்சேன், நீங்கள் செஞ்சது கரெக்டு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெய்வமே. ஆகையால் நான் என்ன சொல்லணுமா, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, சந்தோஷமாக இருக்குது தெய்வமே. நான் ஐயோ எனக்கு இதை விட சந்தோஷம் கிடையவே கிடையாது. பொள்ளாச்சி பிரச்சனை இருக்குல்ல, பொள்ளாச்சி பிரச்சனை, அதை நீங்கள் முடிச்சு வச்சுங்க பார்த்தீங்களா. அது இன்னும் சுப்ரீம் கோர்ட் பண்ண வை, அவனுக்கு பெயில் கொடுத்துட வை. பெயில் கொடுத்து அந்த நீதியரசர் இருக்கான்னு பார்த்தியா, அவனை வெட்டி கொள்ளணும். யாரு இந்த 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 அதுக்கு மேலே போவான், சுப்ரீம் கோர்ட்டு போவான், அதுக்கு மேல் கோர்ட்டு போவான். அவன் மேல் கோர்ட்டு போனாலுமே அவனுக்கு பெயில் கொடுத்தானு வை. இந்த பெயில் கொடுக்கணுன்னா அந்த ஜட்ஜி இந்த நீதியரசரை வெட்டி கொண்டு வேண்டிதான். ஆமாப்பா என்ன வேண்டாம், நீங்கள் கொடுத்த தண்டனை உண்மை தான், கரெக்டு தான். அது எனக்கு தெரியும், எம்ஜிஆருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், இது உண்மை தான். ஓகேவா. ஆகையால் ஐயோ தெய்வமே, அதை பகவதி இருக்குது, சொல்கிறாங்க பகவதி இருக்குது, பார்வதி இருக்குது, சிவன் ஒய்ஃபு, சிவனோட உண்மையான மனைவி பார்வதி இருக்காங்க. அதனால் நீங்கள் எனக்கு என்ன சொல்லணும் புரியல, சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு கொண்டாடணும்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. என்ன எஸ்கியூஸ்மி, அதாவது எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல தெய்வமே. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெய்வமே. இன்றைக்கி இது உங்களுக்கு என்னோடய ஹேண்ட்ஸ் அப்பாருக்கு என் மனமான நன்றி நீங்கள் செஞ்சது. ஓகேவா. உண்மை சொல்கிறேன், இதுதான் பெண் மேலே பொண்ணு மேலே கை வச்சா இதுதான் தண்டனை, இதுதான் நடக்கும் அப்படின்னு தெரியணும். அதுதான் தெய்வமே சொல்கிறேன். ஓகேவா. நான் நெஞ்சு மேலே கை பேசுகிறேன். ஆனால் நான் ஐயப்பனுக்கு தான் இப்போ கை வைப்பேன் நான். அதனால் உங்களுக்கு கை வைக்கிறேன் நெஞ்சு மேலே, மனசார பேசுகிறேன் தெய்வமே. நீதி அரசர் இல்லை, நீதி தேவதைங்க தெய்வமே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் ஆனால் இதே மாதிரி நடக்கணும். ஓகேவா. பெண் மேலே அதை அந்த யூனிவர்சிட்டி கதையை அதே மாதிரி முடிச்சு விடுங்க. இதே மாதிரி தண்டனை கொடுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி
பிரச்சனை இருக்கலாம். அதே மாதிரி இதே முடிச்சு விடுங்க, அதே மாதிரி முடிச்சு விடுங்க. அப்போ தான் இந்த ஆண்களுக்கு ஒரு புத்தி வரும். இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை நடந்ததில்ல, ஒரு பொண்ணை கற்பழிச்சாங்கல்ல, அதையும் இதே மாதிரி முடிச்சு விடுங்க. அப்போ வந்துட்டு அப்போ இது போதும், இது சந்தோஷம். அது நடக்கும். இது மாதிரி 6 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கு. அது எத்தனை வருஷம் தெரியாது. அதை விடுங்க, நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்காக நடராஜ கோயிலில் உங்களுக்காக ஒரு பூஜை பண்ணுவேன். அப்புறம் தில்லை காளியம்மன் கோயிலில் உங்களுக்கு ஒரு பூஜை பண்ணுவேன். அப்புறம் சொட்டானுக்கு பகுதிக்கு உங்களுக்கு ஒரு பூஜை. அப்புறம் அங்காளம் அந்த கொல்லூர் பகவதிக்கு உங்களுக்கு ஒரு வேண்டுதலை வச்சு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பூஜை கண்டிப்பாக பண்ணுவேன் தெய்வமே. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தெய்வமே, ப்ளீஸ் தப்பாக இருந்துக்காதீங்க தெய்வமே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெய்வமே, ப்ளீஸ் இதோட நிப்பாட்டிக்கிறேன்.